நம்ம வந்து ராகி இட்லி எப்படி மிருதுவா சாஃப்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை முதல்ல பார்த்துடலாம். 400 கிராம் அளவுக்கு ராகி, கேழ்வரகு. நான் வந்து யூஸ் பண்ண கிளாஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கிளாஸ்ல தான் நான் 2 மடங்கு எடுத்திருக்கேன். அதே கிளாஸ் தான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணேன். இப்போ அடுத்து வந்து இட்லி அரிசி வந்து 1 மடங்கு 200 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி. அப்புறம் அதே கிளாஸ்ல வந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைன் வரைக்கும் நான் உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல். இப்போ இது எல்லாத்தையும் நீட்டாக நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணியில் அலசியாச்சு. ஒரு 2-3 தடவை நல்லா அலசியாச்சு. அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சிடணும். நம்ம வந்து அவல் மட்டும் நம்ம லேட்டாக ஊற வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து கேழ்வரகு, அரிசி, அதுக்கப்புறம் உளுந்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். தனித்தனியாக ஊற வச்சிடலாம். இது வந்து குறைஞ்சது ஒரு 7 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் வந்து ராகி வந்து நல்லா அரைப்படும். இப்போ இந்த அவல் வந்து நம்ம 1/2 மணி நேரம் முன்னாடி நம்ம ஊற வச்சா போதும். நம்ம அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு நம்ம உளுந்து மாவு ஆட்டி எடுத்துக்கலாம். உளுந்து அரைச்சோன்னா நம்ம வந்து ராகியும் அதே மாதிரி இட்லி அரிசி, அவல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ராகி வந்து நல்லா ஊறினாதான் நம்மளோட கிரைண்டரில் அரைப்படும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அரைப்படாது. அதனால் மினிமம் வந்து 7 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. இல்லைனா நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சிடலாம் ராகி. அதுக்கப்புறம் அரிசி வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இட்லி அரிசி ஆட் பண்ணுறேன். ராகி வந்து ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு. அப்புறமேல் நான் வந்து இட்லி அரிசி ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஊற வச்சிருக்கிற அவளையும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவெல்லாம் ஆட்டி நான் வந்து கல்லுப்பு போட்டு கரைக்கிறேன். எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பொங்கி வரும்போது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் மேலாக நீங்கள் வந்து கிளறணும். அப்போ தான் வந்து இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். ஃபுல்லாக அடியில் வச்சு நீங்கள் கரண்டி வச்சு கிளறினீங்கன்னா உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வராது. அதனால நீங்கள் மேலாக இருக்கிற மாவு மட்டும் கிளறி இட்லி தட்டில் ஊற்றி வச்சுருங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்க பிளேட்லாம் இதில் வச்சிடலாம். ஒரு மீடியமான ஃப்ளேமில் குறைஞ்சது 15 நிமிஷம் நம்ம வந்து இந்த ராகி இட்லியை வந்து நம்ம வேக வைக்கணும். ராகியில் வந்து ஃபைபர், புரோட்டீன், கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ராகி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான சாஃப்டான மிருதுவான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கார சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இதே மாவில் நம்ம தோசையும் ஊற்றலாம், அதுவும் நல்லா வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.